அக்கா வணக்கம். வணக்கம் சார். ஆமாம், இந்த மாதிரி மிஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஒரு அக்கா வந்து கஷ்டப்படுறாங்கன்னு. மிஸ் எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால உங்களை நேரில் பார்க்கலாம். உங்கள் பேருக்கா? என் பேரு கவிதா சார். என்ன வேலை பார்க்குறாரு? ஒரு செக்ரட்டரி வேலை பார்க்குறாரு சார். இப்போ எங்கே அவரு? எங்க இருக்காருன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க. ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்காங்க. நான் ஃபோன் போடாத வைக்க நானே ஃபோன் பண்றேன், நீ அதில் நீ ஃபோனே போடக்கூடாது அப்படின்றாங்க சார். வீட்டுக்காரேவா? ஆமாம் சார். உங்களை பார்க்கலையா? பார்க்க வரல. அந்த மிஸ் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க. பிரெக்னெண்டா இருக்கீங்களா நீங்க? 6 மாசமா இருக்குனே சார். மாசமா இருக்கீங்க? அழாதீங்க அக்கா, மாசமா இருக்கிறத கண்ணீர் விடக்கூடாது. அழாதீங்க, முதல்ல அழாம. எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், 2 மாசம் வாடகை, தண்ணி காசு, கரண்ட் பில்லாம் கொடுக்கணும். வீட்டுல மல்லிகை எதுவுமே வாங்கி போட்டேங்க சார். ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்க. ஸ்கூல்ல தான் வந்து சாப்பிட்டு சொன்னாங்க. ஸ்கூல் சாப்பாடு தான் சார் சாப்பிட்டு இருக்கேன். நான் லஞ்சு பில்லுக்கு போய் தம்பி வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க, நான் போய் வாங்கி சாப்பிட்டுக்கேன். ஒவ்வொரு நேரம் நீங்க வராதீங்கம்மா ஸ்கூலுக்கு, சிஸ்டர் பார்த்தாங்கன்னா என்ன எதுவும் தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவான் சார். பட்னியா ஒவ்வொரு நேரம் படுத்துருவேன் நான். வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டு போனாரு? நான் வந்துடுவேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கு, நான் அதெல்லாம் பார்த்து பிரச்சனை முடிச்சுட்டு சால்வ் ஆகிட்டு நான் வந்து பாக்குறேன் அப்படின்னாங்க. வந்து பாக்குறேன், உனக்கு கடைசி முடி நான் வச்சு காப்பாத்துறேன், உனக்கு விட மாட்டேன், என்னை நம்பி வந்துட்டு இல்ல அப்படின்னு சொன்னாங்க சார். லவ் மேரேஜ் பண்ணீங்களா? ஆமா சார். விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாங்க சார். சாப்பாடு கஷ்டப்படுறீங்க. ஆமாங்க சார். பையன் இருக்கான், அவன் பாருங்க, அவன் வந்து நீங்க அழுதீங்கன்னா அவனும் மனசு கஷ்டப்படுவான். சரியா? அவனே எனக்கு ஆதரவு சொல்லுவான் சார். போனா போட்டோம், இந்த நல்லா படிக்க வைங்க, நான் உங்களை பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவான் சார். எனக்கு அவன் ஒரு தினம் சார் ஆதரவா இருக்கான். எனக்கு இன்னும் இருக்கிறது பிடிக்கல சார். வீட்டுல சுத்தமா எனக்கு இந்த பையனுக்காண்டிதான் சார் நான் இருக்கிறேனே. காசு அனுப்பிடுறேன், காசு அனுப்பி சும்மா ஒரு ஆதரவு மட்டும் சொல்லிட்டு வச்சிடறாங்க சார். இப்ப நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் அங்க அப்பாவுக்கு இடைஞ்சலா இருக்கேன். நான் அவங்களுக்கும் சண்டை வருது, அம்மாவோட விரட்டி விட்டு இங்க இருக்க வைக்காத, இருக்க வைக்க நான் அவங்களுக்குள்ள சண்டை வருதுங்க. அம்மா எனக்கு பேசுவா அப்பாவுக்கு பேசுவா அப்படிங்காட்டு கன்ஃபியூஷனாவே இருக்காங்க. அதனால கோச்சிட்டு உடையாந்துருது, என்னட்டு அம்மா வீட்டுல போய் இருந்துக்கிறதுன்ட்டு ஒவ்வொரு டைம் போவேன், அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதனால சென்னு வந்து இங்கே இருந்துக்கிறது, பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்காட்டு. சரி, நல்லா இருக்கீங்க. இங்க பாருங்க, என்னால முடிஞ்ச உதவி செய்யணும். இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றது எனக்கு தெரியல. வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு, இன்னைக்கு சாப்பாடு கஷ்டப்படுறீங்க. இன்னுமே உங்களோட பாவம் யாருமே சும்மா விடாது. இந்த வயிற்றுல குழந்தையோட இருக்கீங்க, அது 6 மாசம் வந்து கர்ப்பிணியா வேற இருக்கீங்க. உங்களோட பாவம், உங்களோட சாபம் வந்து கண்டிப்பா சும்மா விடாது யாரையும். அது நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். அதனால நீங்க முதல்ல கண்ணீர் விடாதீங்க. ஏன்னா நீங்க ஆறுதலா அவனுக்கு இருக்கணும். சரியா? அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொன்னா சார் இவ்வளவு தூரம் அந்த உசுர சமைக்கிறேன், நான் ஆதரவா இருக்கிறேம்மா, நீங்க என்ன படிக்க மட்டும் வைங்கம்மா, உங்களை நான் பாத்துக்கிறேம்மா, கண்ணு கலங்காம, நீங்க எந்த நேரமும் அழுவாதீங்கம்மா, சிரிச்ச முகமாவே என்ன பாத்துக்கிட்டே இருக்கோம், என் முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கோம்மா, உங்க மனசுல உள்ள கவலை எல்லாம் தீர்த்துருமா அப்படின்னு சொல்லுவான் சார். குழந்தை பிறக்கிறவங்களுக்கு வீட்டுல இருங்க, என்னால முடிஞ்சது உங்களுக்கு மாசம் உங்களுக்கு வீடு தேடி வந்து சேரும். சரியா? அவர் வராரு பேசுறாரு அதெல்லாம் விட்டுருங்க. வந்து பேசினாருன்னா பேசுறாரு, இல்லைன்னா போறாரு, விடுங்க. ஏன்னா திருப்பி இனிமே நீங்க வந்து உங்க பையனுக்காக வாழ்ந்தாலும் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அதுக்காக நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். இனிமே வந்து நீங்க வந்து சாக போற அப்படிலாம் சொல்ல அந்த வார்த்தையே வரக்கூடாது. ஏன்னா நீங்க அனாதை, நீங்க போயிட்டீங்கன்னா பிள்ளை யாரு அனாதை? என்னென்ன பொருள் கேட்டீங்களோ, நீங்க மாசமா இருக்கீங்க, நல்ல ஹைஜீனிக்கான பொருள் தான் வாங்கியிருக்கேன். முதல்ல வயிற்றுக்கு வஞ்சம் இல்லாம பட்னியா இருக்கேன்னு இனிமே சொல்லாதீங்க. 3 நேரம் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கா இல்லைனாலும் வயிற்றுல இருக்க குழந்தைக்காவது நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். சரியா? அம்மா சாப்பிட வச்சிடணும் 3 நேரம். சரியா? சாப்பிடுங்க. இதை வச்சு முதல்ல நிம்மதியா 3 நேரம் சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு என்ன தேவையோ நான் உங்களுக்கு செட் பண்ணி தரேன். சரியா? கண்டிப்பா உங்களை ஏமாத்தினா அதுக்குள்ள தண்டனை கண்டிப்பா அவர் அனுபவிப்பார். கணவர் கண்டிப்பா அனுபவிப்பார். யாரையுமே இங்க இருந்து இந்த உலகத்துல வந்து யாரை ஏமாத்தக்கூடாது. ஏமாத்தனம்னா நம்பி வந்ததுக்கு இப்படியே சார் கழுத்தா இருக்கணும். அதான் காஞ்சி பாருங்க, நம்பிக்கை துரோகம் யார் விளைவிச்சாலும் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. கமலேஷன் எதனா படிக்கிறா? அம்மாவை நல்லா பாத்துக்கணும். சரியா? எப்படி பாத்துக்குவா? அம்மா திட்ட மாட்டேன், அப்புறம் அம்மா சொல்றதை கேட்பேன். அம்மா சொல்றதை கேட்கணும். அம்மாவுக்கு நீ தான் ஆறுதலா இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஆறுதலா இருக்கணும். நல்லா படிக்கணும். சரியா? அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? நிறைய கஷ்டப்படுறாங்கல்ல. கண்ணால பாக்குறல்ல, அழக்கூடாது. நீ நல்லா பாத்துக்கணும். இன்னும் 3 நேரம் சாப்பிடணும் 2 பேரும். சரியா? பட்னியா இருக்க கூடாது. சாப்பிடுவல்ல? நீ சாப்பிட்டு யாரை சாப்பிட வைப்ப? அம்மாவை சாப்பிட வைப்ப. நல்ல பிள்ளை. ஓகேவா? அப்ப நல்லா படி. அண்ணன் வந்து உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு அம்மாக்கு என்ன வேணுமோ அண்ணன் வந்து செஞ்சு தரேன்.
சரியா? ஓகேவா? வாடகை கேட்டீங்கல்ல, வாடகை பணம் இதுல கையில இருக்கு. வாடகை முதல்ல கொடுங்க. வாடகை கொடுக்காம எந்த அவசரமும் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கொடுங்க. கஷ்டப்படாதீங்க. சரியா? முதல்ல இருக்கிற பிரச்சனை முதல்ல சால்வ் பண்ணுங்க. நீங்க முதல்ல மனசு நிம்மதியா சந்தோஷமா இருந்தாதான் வயிற்றுல இருக்க குழந்தை சந்தோஷமா இருக்கும். சரியாக்கா? சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருப்பீங்களா இனிமே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இங்க பாருங்க, அழாதீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பழம்லாம் இருக்கு. பழம்லாம் சாப்பிடுங்க. இன்னும் குழந்தை இருக்கு வயிற்றுல. சத்தான எல்லா பழமும் இருக்கு. ஆப்பிள், மாதுளம்பழம் எல்லாமே வாங்கியிருக்கேன். தம்பிக்கும் கொடுங்க. நீ சாப்பிட, பழம்லாம் சாப்பிடு. பாத்தீங்களா ஒரு கர்ப்பிணியோட மனசுல எவ்வளவு கஷ்டத்தோட இருக்காங்க பாருங்க. நம்பி வந்ததுக்கு நீ விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நீ கஷ்டப்படுறாங்க. ஸ்கூல்ல போய் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தயவுசெய்து இந்த வீடியோ அவங்க வீட்டுக்காரர் பார்த்தா கூட பாவமா இருக்கு. அவங்க 2 பேரையும் பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. தயவுசெய்து மனசார ஏத்துக்கோங்க. ஏன்னா இதோட பாவம் வேற, அது பெரிய பாவம் வேற எதுவுமே கிடையாது. நான் அதையும் சொல்லிட்டேன், என்னுடைய பாவம் உன் குடும்பத்துக்கு தாண்டா பிடிக்கும், உன் பிள்ளைக்கு சேர்த்து தாண்டா பிடிக்கும் அப்படி அதையும் சொல்லிட்டேன். நான் அது சொன்னதுக்கு அப்பெல்லாம் பேசாத, நான் அப்பெல்லாம் உனக்கு கை விட்டுற மாட்டேன்னு சும்மா ஆதரவு மட்டும் சொன்னா போதுமா சார்? ஏதோ பண்ணாதானே சாப்பாடு வழி இல்லாமல நிக்கிறீங்க இன்னைக்கு. இதை வச்சு நீங்க நிம்மதியா இருந்துருவீங்கல்ல?